ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேகாலயா ட்ரிப்போட டே 6 பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம உமயம் லேக் தான் போயிருக்கோம். இந்த லேக் தான் நார்த் ஈஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். ரொம்ப பெரிய லேக், டெப்த்தும் ரொம்ப ஆழமாக இருக்கும், ரொம்ப நீளமான லேக்கும் கூட. ஆக்சுவலி இது ஒரு ரிவர். என்னோட மேகாலயா ட்ரிப்போட டே 1 வீடியோலையும் இந்த லேக்கை பார்த்துருப்பீங்க. இந்த லேக்கை கடந்து தான் நம்ம ஷிலாங்குள்ளேயே போக முடியும். வியூ பாயிண்ட்லேருந்து சீனரி பார்க்குறதுக்கு ரொம்ப செமையாக இருந்துச்சு. லேக் போனால் அங்கே மேகாலயோட ட்ரெடிஷனான காஸ்டியூம் ட்ரெஸ் இருந்துச்சு. அதை வாங்கி போட்டுட்டு நல்லா அங்கே இங்கேயும் சுற்றிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். மலைகளில் வாழ்கிற மக்கள் என்னென்ன அவங்களோட சேஃப்டிக்கு வச்சுருப்பாங்களோ அதை ஃபுல்லாக அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ பழங்குடி மக்களோட ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு. இந்த காஸ்டியூமுக்கு 200 ரூபா. ஸோ கொஞ்சம் நேரம் போட்டிருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ்க்கே பேக் டு நார்மல் வந்துட்டோம். இந்த லேக்கில் இப்போ நம்ம போட்டில் ஒரு ரைடு போக போகிறோம். பெர் ஹெட் 300 ருபீஸ். 10 நிமிஷம் தான். செம்ம ஸ்பீடாக போவாங்க. ஒரு வித பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா அது அவ்வளோ ஆழம். கடல் மாதிரியே வேவ்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ குதிச்சு போகிறப்ப கொஞ்சம் பயமாகவும் எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. 10 நிமிஷம் ரைடு போகிறதே தெரியல. திருப்பி இறங்கி லேக்கில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறதா தான் பிளானு. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், சன்செட் செமையாக இருக்கும். ஸோ அங்கே போகலான்னு தான் பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்சினால எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல. அப்படியே ஃபுல்லாக க்ளௌடி ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியும். ஆனால் போகிற வழியில் இந்த க்ளௌடியாக இருந்தனால எங்களால் அந்த பிளானை ஸ்கிப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் போகிற வழியில் செமையாக இருந்துச்சு. நல்லா க்ளௌடியாக இருந்தனால பைக் ஓட்ட சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஷிலாங்கில் ஒரு பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இருட்டிருச்சு. அங்கே ஒரு வெட்டிங் நடந்துச்சு, அதை பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அப்படியே நடந்தே போலீஸ் பஜார் வந்துட்டோம். அங்கே டிபெட்டியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. வந்ததுலேருந்து மோமோஸே சாப்பிடல. ஸோ நார்த் ஈஸ்ட்னா மோமோஸ் தானே, அதை ட்ரை பண்ணிட்டு அப்படியே திருப்பி ஷாப்பிங் கண்டினியூ பண்ணிட்டோம். வந்ததுக்கு ஒரு ஷூ வாங்கலாம் நினச்சேன். பட் ஷிலாங்கில் இதுவரை 4 கடை ஏறி இறங்கிட்டோம், ஷூ கடை. ஆனால் ஒரு கடையில் கூட 10ஆம் நம்பர் சைஸில் செப்பலும் இல்லை, ஷூ இல்லை, எதுவும் இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது, மேகாலயிலையும் சரி ஷிலாங்லேயும் சரி 10ஆம் நம்பர் ஷூக்காரை யாரையுமே மதிக்கிறது இல்லை. இந்த சைஸில் எவனும் இல்லையான்னு தெரியல. அதே மன வருத்தத்தோட ரூமுக்கு வந்துட்டு டின்னர் ஆர்டர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா தூங்கி நாளை முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.